இந்திய சமூகத்தை மையமாக கொண்ட பகுதிகளில் நண்பா எனும் திட்டத்தை ஜெய்கோம் எனும் சமூக தொடர்புத்துறை நாடு முழுவதும் விரிவுபடுத்த உள்ளது. தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியானி சிங் இதனை தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல்களை கொண்டு சேர்ப்பதற்கும் அரசாங்கத்திற்கும் சமூகத்திற்கும் குறிப்பாக இந்திய இளைஞர்களுக்கும் இடையிலான தொடர்பு இடைவெளியை குறைப்பதற்குமான ஒரு தளமே இந்த நண்பா திட்டமாகும். இத்திட்டம் இப்போதுதான் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதை நாடு தழுவிய அளவில் செயல்படுத்த திட்டமிட்டுள்ளோம் என விளக்கமளித்துள்ளார் தியானி சிங். இது ஒரு நல்ல தொடக்கம். தொடர்ந்து இந்திய சமூகம் அதிகம் உள்ள பேரா, ஸ்லாங்கோர் மற்றும் கோலாலம்பூர் போன்ற மாநிலங்களுக்கு நாங்கள் செல்வோம் என ஜோஹர் கூலாயில் நண்பா திட்ட நிகழ்ச்சியின் அறிமுக விழாவுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் இத்தகவலை தெரிவித்தார். இதனிடையே தாமான்மேவா பல்நோக்கு மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நண்பா நிகழ்ச்சியில் ரஹ்மா விற்பனை, அரசாங்க தனியார் துறை கண்காட்சிகள், வண்ணம் தீட்டுதல் மற்றும் சுவரொட்டி வரைதல் போட்டிகள் போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான அங்கங்கள் இடம்பெற்றன. இந்த முன்னோடி திட்டத்தை செயல்படுத்த முதல் இடமாக கூலாயை தேர்ந்தெடுத்ததற்காக அத்தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான தியானி சிங் ஜெய்கோமுக்கு நன்றி தெரிவித்தார். இது கூலாய் மக்களுக்கு கிடைத்த அங்கீகாரம் என்றும் மக்களின் பிரச்சனைகளை தொடர்ந்து கேட்டறிவதற்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டிற்கான சான்றாகவும் அமைந்துள்ளதாக அவர் வருணித்தார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.